அடுத்து நம்ம 16th டைப் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மரப்பெயர்கள்னால் வந்து அந்த மரப்பெயர்களை எப்படி வந்து புணருது அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த விதியில். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மரப்பெயர்கள் இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ மரப்பெயர்கள் பொதுவாக எதில் வரும்னு பார்த்தோன்னா நிலைமொழியில் வந்து வரும். அந்த மரப்பெயரோட கடைசி எழுத்து வந்து எதில் முடியும்னு பார்த்தோன்னா உயிரெழுத்தில் வந்து முடியும். அப்படி முடியும் போது அதே மாதிரி வருமொழியோட முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்தாக வந்திருக்கும். அப்போ நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியோட முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்தாக இருக்கும் போது அது ரெண்டுத்தையும் எது வந்து சேர்க்குதுன்னு பார்த்தோன்னா மெல்லின மெய் எழுத்து வந்து சேர்க்குது. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோன்னா, மா ப்ளஸ் பழம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ மா அப்படின்றது நிலைமொழி, பழம் அப்படின்றது வருமொழி. மாவோட கடைசி எழுத்து வந்து பார்த்தோன்னா அது ஒரு எழுத்து தான் இருக்குது. அப்போ மா ஆல வந்து முடியுது. அப்போ ஆ அப்படின்றது உயிரெழுத்து. இதில் வந்து வருமொழியில் வந்து பார்த்தோன்னா முதல் எழுத்து வந்து பா. பா அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து வல்லின எழுத்து. அப்போ இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்தான உயிரெழுத்தையும் வருமொழியோட முதல் எழுத்தான வல்லின எழுத்தையும் எது வந்து ஒன்று சேர்க்குதுன்னு பார்த்தோன்னா இந்த இம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லின மெய் எழுத்து வந்து ஒன்று சேர்க்கும். அப்போ பல மா ப்ளஸ் பழமை வந்து எப்படி வந்து சேருதுன்னு பார்த்தோன்னா மாம்பழம் அப்படின்னு வந்து சேரும். அதே மாதிரி விழா ப்ளஸ் காய். அப்போ விழா அப்படின்றது இங்கே வந்து ஆ அப்படின்ற உயிரெழுத்து வந்து இருக்குது. கா வந்து பார்த்தோன்னா இந்த வருமொழியோட முதல் எழுத்து வந்து கா, அது வந்து வல்லின எழுத்து. அப்போ விழா ப்ளஸ் காயை வந்து எது வந்து சேர்க்குதுன்னு பார்த்தோன்னா இங்கு அப்படின்ற இந்த மெல்லின மெய் வந்து சேர்க்குது. அப்போ விலங்காய் அப்படின்னு சொல்லி வந்து வரும். இதுதான் வந்து 16th டைப். மரப்பெயர்கள் வந்துச்சுன்னா எப்படி வந்து சேர்க்கறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து 17th டைப் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ சுவைப்பெயர்கள், அதாவது இந்த புளி, இனிப்பு, கசப்பு அந்த மாதிரி சுவைப்பெயர்கள் வந்துருந்துச்சுன்னா எப்படி அதை வந்து சேர்க்கணும் அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்போ புளி என்னும் சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமன்றி மெல்லினமும் மிகும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த புளி அப்படின்ற இந்த மாதிரி சுவைப்பெயர் கலந்து வந்துருந்துச்சுன்னா நிலைமொழியில் சுவைப்பெயர் வந்து இருந்தோம், அதுக்கப்புறம் இந்த வருமொழியில் வந்து முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்தாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த நிலைமொழியோட இந்த நிலைமொழியையும் வருமொழியையும் எது வந்து ஒன்று சேர்க்கும்னு பார்த்தோன்னா வல்லின எழுத்தும் சேர்க்கும், மெல்லின எழுத்தும் வந்து சேர்க்கும். அது வந்து வல்லின மெய் எழுத்தும் மெல்லின மெய் எழுத்தும் வந்து சேர்க்கும். அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோன்னா புளி ப்ளஸ் கறி. இந்த புளி அப்படின்றது சுவை, அது வந்து நிலைமொழி. அதுக்கப்புறம் வருமொழியில் பார்த்தோன்னா கா அப்படின்றது வல்லின எழுத்து. இது ரெண்டும் வந்து நிலைமொழியும் வருமொழியும் சேர்றது எது மூலமாக சேருதுன்னு பார்த்தோன்னா இங்கு அப்படின்ற இந்த மெல்லின மெய் எழுத்து மூலமாக வந்து சேருது. அதே மாதிரி புளி ப்ளஸ் சோறு, இது இஞ்சு அப்படின்ற இந்த மெல்லின மெய் எழுத்து வந்து சேர்க்குது, புளிஞ்சோறு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எப்போ வரும்னு பார்த்தோன்னா இந்த சுவைப்பெயர்கள் வந்து இருந்துச்சுன்னா வல்லின எழுத்தும் வரும், மெல்லின மெய் எழுத்தும் நடுவில் வந்து ஒன்று சேர்க்கும். இதுதான் வந்து 17வது விதிமுறை. அதுக்கப்புறம் 18வது வகை என்னன்னு பார்த்தோன்னா, யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். ஸோ யகரம்னா யா வரிசை. ஸோ யா அது வந்து ஈயாவும் வந்திருக்கலாம், மெய்யெழுத்தாகவும் வந்திருக்கலாம், யகரமாகவும் இருக்கலாம், மெய்யெழுத்தாகவும் வந்திருக்கலாம். அது வந்து எது வந்து சேர்க்குதுன்னு பார்த்தோன்னா இந்த யகர கடைசியில் இந்த நிலைமொழியோட கடைசியில் வந்து யகரமாக வந்திருக்கும் போது அது வந்து எதோட சேருதுன்னு பார்த்தோன்னா மெல்லின மெய்யெழுத்தோடு வந்து சேரும். ஸோ அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, மெய் ப்ளஸ் மயக்கம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மெய் வந்து பார்த்தோன்னா இங்கே நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து ஈ. அப்போ ஈ அப்படின்றது யகர ஈற்று, ஸோ யகரம். அப்போ வந்து நிலைமொழியில் ஈ வந்துருச்சு. அதே மாதிரி வருமொழியில் முதல் எழுத்து பார்த்தோன்னா மா, அது மெல்லின எழுத்து. அப்போ இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து யகரமாகவும் வருமொழியோட முதல் எழுத்து வந்து மெல்லினமாகவும் இருக்கும் போது அதை வந்து இந்த ரெண்டு நிலைமொழியும் வருமொழியும் எது வந்து சேர்க்குதுன்னு பார்த்தோன்னா இந்த இம் அப்படின்ற இந்த மெல்லின மெய்யெழுத்து வந்து சேர்க்கும். அப்போ இந்த மெல்லின மெய்யெழுத்து எப்படி வரும்னு பார்த்தோன்னா இங்கே மெல்லின எழுத்து தான் வந்திருக்கு, மா அப்படின்ற மெல்லின எழுத்து வந்திருக்கு. அப்போ இதோட மெய் எழுத்து தான் இங்கே இம் அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்கு. அப்போ மெய் மயக்கம் அப்படின்றத மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்க்கும். அதுக்கப்புறம் மெய் ப்ளஸ் ஞானம், இது வந்து நிலைமொழி, இது வந்து ஞானம் அப்படின்றது வருமொழி. அப்போ இங்கே ஞா அப்படின்றது எதுன்னு பார்த்தோன்னா மெல்லின எழுத்து. அப்போ இந்த மெல்லின எழுத்தோட மெய் எழுத்து தான் இது ரெண்டுத்தையும் வந்து சேர்க்கும். அப்போ மெய்ஞானம் அப்படின்னு சொல்லி வந்து சேரும். இதுதான் வந்து 18வது வகை. அதுக்கப்புறம் 19th டைப் என்னன்னு பார்த்தோன்னா, பல சில அப்படின்னு சொற்களோட புணர்ச்சி வந்து எப்படி நடக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் சில கண்டிஷன்ஸ் வந்துருக்கு, ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கெட எஞ்சி நிற்கும் லகரம் ரகரமாக திரிந்து புணரும். அப்போ என்ன சொல்கிறாங்க, நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய அகரம் வந்து போயிட்டு லகரம் வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா ரகரமாக வந்து மாறுது. லா வந்து எப்படி மாறுதுன்னா ராவா வந்து மாறுது.
ஸோ இதில் எக்ஸாம்பிளோடு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல ப்ளஸ் பல அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ பல இதில் நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்ததுன்னா ல வந்து பார்த்தோன்னா அகரம் வந்து வரும். அப்போ ஆல வந்து முடியுது, அதனால் அகரம் வந்து வந்திருக்குது. அப்போ இந்த அகரம் தான் வந்து போகுது. போயிட்டு அந்த ல வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா ரகரமாக வந்து மாறுது. அப்போ இந்த பல அப்படின்றது சேரும் போது எப்படி சேருன்னு பார்த்தோன்னா இந்த ல வந்து இர்ரா வந்து ஆகுது. அப்போ பல ப்ளஸ் பல வந்து இந்த லா இருக்க இடத்துல என்ன சேருதுன்னு பார்த்தீங்கன்னா இரு வந்து சேருது. அப்போ பற்பல அப்படின்னு சொல்லி வந்து வரும். அதே மாதிரி சில ப்ளஸ் சிலலாம் வந்து இந்த கடைசி எழுத்து வந்து இல்லை, அப்போ அகரத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. அப்படின்னா வந்து இந்த லா வந்து எப்படி மாறுன்னு பார்த்தோன்னா இர்ரா வந்து மாறுது. அப்போ சில ப்ளஸ் சில வந்து சிற்சில அப்படின்னு சொல்லி வந்து வரும். இது வந்து மொதல் கண்டிஷன். அதுக்கடுத்து ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோன்னா அப்படியே வந்து வர்றது. பல ப்ளஸ் பல வந்து பல பல, சில ப்ளஸ் சில வந்து சில சில. இது வந்து இயல்பாக புணரக்கூடிய ஒரு புணர்ச்சி. இந்த மாதிரியும் வந்து சில சமயம் வந்து வரும். அதுக்கப்புறம் மூணாவது வகை என்னன்னு பார்த்தோன்னா வருமொழி முதலில் உள்ள வல்லின எழுத்து மிக்கு புணர்ந்துள்ளன. அதாவது இப்பு வந்து புணரும், இப்பு இச்சு இந்த மாதிரி மெய்யெழுத்து வந்து புணரும். ஸோ அதுதான் வந்து இந்த மூணாவது கண்டிஷன். வருமொழியோட முதல் எழுத்து வந்து பார்த்தோன்னா வல்லின எழுத்தாக வந்து இருக்கும் போது அந்த வல்லின எழுத்தோட மெய்யெழுத்து வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்று சேர்க்கும். வருமொழியும் நிலைமொழியும் வருமொழியும் வந்து ஒன்று சேர்க்கும். இங்கே பல ப்ளஸ் பல அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வருமொழியோட முதல் எழுத்துனது அது வந்து வல்லின எழுத்து. அப்போ அப்படி வரும்போது இந்த வல்லின எழுத்தோட இந்த நிலைமொழியும் வருமொழியும் எது ஒன்று சேர்க்க போகுதுன்னா இந்த வல்லின எழுத்தோட மெய்யெழுத்து வந்து ஒன்று சேர்க்கும். அப்போ பல ப்ளஸ் இப்போ வந்து நடுவில் வந்து சேர்க்கும் பல பல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சில ப்ளஸ் சில இந்த சி வந்து வல்லின எழுத்து. அப்போ அதோட மெய்யெழுத்து வந்து வரும். சி வந்து என்னது சா வரிசை. அப்போ சாவோட மெய்யெழுத்துனது இச்சு. அப்போ சில சில அப்படின்னு சொல்லி வந்து வரும் சேர்க்கும் போது. ஸோ இதான் வந்து மூணாவது கண்டிஷன். இந்த பல சில புணர்ச்சி வந்து எப்படி ஆகும்னு சொல்லி இந்த 3 கண்டிஷன் வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து 20வது டைப் என்னன்னு பார்த்தோன்னா மை வச்சு, ஸோ அதாவது மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி. மை வச்சு எப்படி இந்த புணர்ச்சி வந்து நடக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோன்னா நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை விகுதி மட்டும் கெட்டு புணர்ந்தன. அதாவது இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த மை சம்மந்தப்பட்ட அந்த புணர்ச்சியில் இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன ரூல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிலைமொழியோட இறுதியில் உள்ள மை மட்டும் வந்து போயிடும். ஸோ அப்படி போயிடுச்சுன்னா அது ரெண்டுத்தையும் மை மட்டும் போயிட்டு அது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கும் போது நிலைமொழியும் வருமொழியும் சேர்க்கும் போது நம்மளுக்கு சொல் வந்து கிடைக்கும். அப்போ இது எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வெண்மை ப்ளஸ் பட்டு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து மை, இந்த மை வந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், மை வந்து போயிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்க்க போகிறோம். அப்போ வெண் ப்ளஸ் பட்டு அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ வெண் ப்ளஸ் பட்டு நம்ம ஒன்று சேர்த்தோன்னா வெண்பட்டு. அதுதான் வந்து ஃபஸ்ட் கண்டிஷன். அதே மாதிரி செம்மை ப்ளஸ் மலர். அப்போ மை வந்து போயிடுச்சுன்னா செம் ப்ளஸ் மலரை சேர்த்தோன்னா செம்மலர் அப்படின்னு சொல்லி வந்து வரும். அதே மாதிரி வெண்மை ப்ளஸ் குடை. அப்போ மை வந்து போயிடுச்சுன்னா வெண் ப்ளஸ் குடையை சேர்த்தோன்னா வெண்குடை அப்படின்னு சொல்லி வந்து வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மையோட கண்டிஷன். அதுக்கடுத்து ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டாவது விதி என்னென்னு பார்த்தோன்னா பண்பு பகுதிகளின் மை விகுதி கெடுவதோடு இடையில் உள்ள உகரம் இந்த ரூ வந்து இகரமாக மாறு இந்த ரீ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. அது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இதுலேயே வந்து மை வந்து போகுது. அப்படி மை வந்து போயிட்டு ஸோ அந்த பண்பு பெயர் வந்து இப்போ இந்த அதில் பண்பு பெயர்கள்னால் வந்து என்ன பார்த்தோன்னா அந்த வடிவத்தை சொல்கிறது, அழகை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பண்பு பகுதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அதில் வந்து மை வந்து போயிடுது. மை வந்து போயிட்டு இடையில் இருக்கக்கூடிய உகரம் இந்த ரூ அப்படின்னு வரக்கூடிய இந்த உகரம் வந்து எப்படி தெரியுதுன்னா ரீ அப்படின்னு சொல்லி இகரமாக வந்து தெரியுது. அப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா புரியும். பெருமை ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அதில் இப்போ மை வந்து போயிட்டு இதில் நிலைமொழியில் வந்து பார்த்தோன்னா இந்த இப்போ ரூ வந்துருக்கு. அப்போ இந்த ரூ இல்லைனா இந்த ரூ வந்துருந்துச்சுன்னா அது வந்து உகரம். அது எப்படி மாறுதுன்னா ரியா வந்து மாறும். அப்போ பெரு அப்படின்றது பெரி ப்ளஸ் அன் அப்படின்னு வந்துடும். அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து சேர்க்கும் போது பெரி ப்ளஸ் அன் அப்படின்னு வரும். அப்போ பெரி ப்ளஸ் அன்னை வந்து சேர்த்தோன்னா பெரியன் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் சிறியன், சிறுமை ப்ளஸ் அன்னை. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மை வந்து போயிடும். இந்த ரூ வந்து எப்படி மாறும்னா ரியா வந்து மாறிடும். அப்போ சிரி ப்ளஸ் அன்னை வந்து நம்ம சேர்த்தோன்னா சிறியன் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ரெண்டாவது ரூல். அதுக்கடுத்து மூணாவது ரூல் என்னென்னு பார்த்தோன்னா மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாய் மாறும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இதுலேயே மை வந்து போயிட்டு அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து
முதல் எழுத்து வந்து குறிலா வந்து இருக்கிறது எப்படி மாறும்னா நெடிலா வந்து மாறுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இதில் இப்போ மை வந்து போயிடுச்சு. மை வந்து போயிடுச்சுன்னா அப்போ என்ன ரிமைனிங் இருக்கும், முது ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். அப்போ இங்கே என்ன அடுத்து கொடுத்துருக்காங்க, நிலைமொழியோட முதல் எழுத்து வந்து குறிலா இருந்துச்சுன்னா அது எப்படி மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க, நெடிலா வந்து மாற்றணும். அப்போ நெடிலா வந்து மாறிச்சுன்னா வந்து மூ அப்படின்னு ஆயிரும். அப்போ மூது ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லி வந்து மாறிடுச்சு. இந்த தூவை தான் நம்ம வந்து இப்போ பிரிக்க போகிறோம், இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லி. அப்போ தூவை வந்து பிரித்ததுக்கப்புறம் இங்கே இந்த ஊ வந்து போயிடும். அப்போ மூத் ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ இந்த இத்தையும் இந்த ஊவையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்தோன்னா இத்து ப்ளஸ் ஊ தூ அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்க்கும் போது மூத்தூர் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த தேர்ட் கண்டிஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ இதில் நிலைமொழியோட மை வந்து ஃபஸ்ட்டு வந்து போயிடுது. அப்புறம் நிலைமொழியோட முதல் எழுத்து வந்து குறிலாக இருக்கிறது எப்படி மாற்றணும்னா நெடிலா வந்து மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரியான புணர்ச்சி வந்து நடக்குது. ஸோ இது வந்து தேர்டு கண்டிஷன். ஸோ அதுக்கப்புறம் நாலாவது ரூல் என்னென்னு பார்த்தோன்னா, இதுலேயே மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும். அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, மை விகுதி வந்து இப்போ போயிடுது. மை வந்து போயிட்டு நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து வந்து அகரமாக இருக்கிறது எப்படி மாறும்னா ஐயா வந்து மாறும், ஐகாரமாக வந்து மாறுது. அப்போ அது எப்படி மாறுது அப்படின்றத இப்போ எடுத்துக்காட்டோட வந்து பார்க்கலாம். பசுமை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ பசுமை ப்ளஸ் தமிழில் இந்த மை வந்து போயிடுது. அப்போ பசு ப்ளஸ் தமிழ் மட்டும் வந்து வரும். அப்புறம் இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நிலைமொழியோட முதல் எழுத்து வந்து அகரமாக இருக்கிறது. பா வந்து முதல் எழுத்து பா. அப்போ ஆளை வந்து முடியுதா, அப்போ அது அகரமாக இருக்குது. அப்போ அகரமாக வந்துருச்சுன்னா அது எப்படி மாற்றணும்னா ஐயா வந்து மாற்றணும். அப்போ பாவாக இருக்கிறது பை, ஐயா வரும்னா பை அப்படின்னு சொல்லி வந்து இந்த இடத்துல வரும். அப்போ பைசு ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து வரும். இந்த இடத்துல இந்த சு வந்து போயிட்டு இங்கே என்ன வரும்னு பார்த்தோன்னா இன் அப்படின்ற இந்த இனமிகள் இன்னும் விதப்படி இன் அப்படின்ற இந்த எழுத்து வந்து சேரும். அப்போ பசுமை ப்ளஸ் தமிழை நம்ம சேர்க்கும் போது எப்படி வரும், பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து வரும். இது வந்து நாலாவது ரூல். அதுக்கடுத்து அஞ்சாவது ரூல் என்னென்னு பார்த்தோன்னா, ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்று மெய்த்தெரிதல் விதியின்படி புணரும். ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த அஞ்சாவது விதியில் என்ன சொல்கிறாங்க, ஈறுபோதல் விதியின்படி. ஸோ இதுலேயே வந்து மை வந்து போயிடுது. மை வந்து போயிட்டு இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து மகர மெய்யாக இருந்துச்சுன்னா, மகர மெய்யாக வந்து இருக்கும் போது அது வந்து எந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும்னா முன்னின்று மெய்த்தெரிதல் விதிப்படி அது வந்து புணரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ மை வந்து போயிடுது. அப்போ இதில் கடைசி எழுத்து நிலைமொழியோட கடைசி எழுத்து என்ன இருக்குது, மகர மெய்யாக வந்துருக்கு, இம்மா வந்து இருக்குது. அப்போ என்ன வரும், செம் ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்படி இருக்கும் போது இந்த இம் வந்து எப்படி மாறுதுன்னா இன்ன வந்து மாறும். அப்போ செந்தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து அஞ்சாவது ரூல். அப்போ மை வந்து எப்படியெல்லாம் வந்து மாறுது அப்படின்றது தான் இந்த 20வது புணர்ச்சியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்றது இதுதான். ஸோ அப்போ இதோட நம்ம வந்து இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக 20 புணர்ச்சி விதிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதோட நம்ம வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.